ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அழகு தேவநீலன். என்னதான் இட்லிக்கு 4 கப் அரிசியும் 1 கப் உளுந்தும் போட்டு அரைச்சி இட்லி வச்சாலும் எனக்கு இட்லி வர்றது பார்த்திங்கன்னா கல் மாதிரி வரும், இல்லைன்னா சப்பையாக வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்குதுன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 பங்கு அரிசியில் 1 பங்கு உளுந்து போட்டு அரைப்போம். உளுந்து மாவு அரைக்கும்போது தண்ணி அப்பப்போ தெளித்து விட்டு அரைச்சிக்கிட்டோன்னா மாவு நல்லா பொங்கி வரும். இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே அரைப்பேன். ஆனால் எனக்கு இட்லி வர்றது பார்த்திங்கன்னா என்னமோ கல் மாதிரி தான். இதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, மாவு கலக்கும்போது தோசை மாவுக்கு கலக்கிற மாதிரி தூக்கி கலக்காமல் கையை மாவுக்குள்ளே போட்டு அதை ஒரே ரொட்டேஷனில் கலக்கி எடுக்கணும். வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் கலக்கிறதுனால இட்லி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வரும். இந்த மெத்தடில் கலக்குனதுக்கப்புறம் தான் எனக்கு இட்லி ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சு. கரண்டியால் கலக்கும் போதும் இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். இட்லி மாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அரிசி உளுந்தோட மெஷர்மெண்ட் முக்கியமோ அதே அளவுக்கு மாவை கலக்கிற மெத்தடும் முக்கியமானது. பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கி இருக்குதுன்னு. இந்த பொங்கி இருக்கிற மாவையும் நம்ம கலக்கிற மெத்தடை பார்த்திங்கன்னா கரண்டியை மாவுக்கு உள்ளே போட்டு தான் கலக்கி எடுக்கணும். எப்போவுமே இட்லி மாவு மட்டும் தூக்கி கலக்கக்கூடாது, மாவுக்கு உள்ளே போட்டு தான் கலக்கணும். அப்போ தான் அந்த மாவு ரொம்ப சாஃப்டாகி இட்லி பஞ்சு போல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.